ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்த்துறதுக்கு அவ்வளோ பாடுபடுறோம். இன்னொரு பொம்பளை பிள்ளையும் கத்தர் சேர்த்து கொடுத்தாருன்னா நம்ம எப்படி வளர்த்துறதுன்னே எனக்கு தெரியல. இந்த பிள்ளைய வளர்த்துறதுக்குள்ள இந்த பிள்ளைய அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே இருக்காத, இங்கே இருக்காத, அதை பார்க்காத, இதை பார்க்காத, இப்படி பண்ணாதன்னு சொல்லி இதை வளர்த்துறதுக்குள்ள உங்கள் 1000 பேருக்கு ஊழியமே செஞ்சிடலாம். ஆமேன். அதனால நான் சொல்கிறேன், கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைய சரியாக வளர்த்தி கரை சேர்த்து பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாலே போதுமானது. அதனால ஆண்டவர் நமக்கு என்ன தந்தாலும் ஆண்டவர் நமக்கு நேர்த்தியாய் தருகிறார். உங்களுக்கு ஆண் பிள்ளைய ஆண்டவர் கொடுத்தாருன்னா அது நீங்கள் வளர்த்தக்கூடியதுக்காய் தர்றார். பெண் பிள்ளைய கத்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா உங்களை நம்பி தர்றாரு. ஒரு பிரதர் ஏற்கனவே ஒரு பெண் பிள்ளை குழந்தை பிறந்துச்சு, 2வது ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அப்போ இங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க, ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஃபோன் வரல. அரை மணி நேரம் தாண்டி ஒரு ஃபோன் கால் வருது. டப்புன்னு கையில் எடுத்து, பிரதர் அப்படின்னா சோகமா, பிரதர் குழந்தை பிறந்துச்சு பாஸ்டர் அப்படின்னாரு. சொன்ன உடனே, ஏன் பிரதர் என்ன அப்படின்னா, இல்லை பெண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு ரொம்ப உற்சாகம் கம்மியாக சொன்ன உடனே நினச்சிட்டேன், ஓ இவர் ஆண் பிள்ளைக்காக ஆசைப்பட்டு இவருக்கு என்ன பிறந்திருக்குது, பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுதான் அந்த வேகம் குறைஞ்சு இப்போ சைலண்டாக பேச ஆரம்பிக்கிறான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவரை பார்த்து, பிரதர் என்ன கூட பொம்பளை பிள்ளைக்கு ஆண்டவர் நம்பல பிரதர், உங்களை நம்பி இருக்கிறாரு, சரியான ஒரு ஊழியக்காரையை வளர்த்துங்க பிரதர், நிறைய ஊழியக்காரங்களுக்கு நல்ல ஊழியக்கார அம்மா தான் தேவை சொன்ன அடுத்த நிமிஷத்துல ரெடி ஆயிட்டாரு பாருங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம், நான் நல்லா வளர்த்துவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல இந்த மோசே அந்த நேரத்துல இந்த அம்மா பெண் குழந்தைக்காக தான் ஜெபம் பண்ணி இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு இப்ப ஆண் குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தை அழகுள்ள குழந்தை. சில அம்மாங்க குழந்தைகளை கொஞ்சும் போது அந்த குழந்தை கருகருன்னு இருக்கும். ஆனால் அந்த குழந்தைய என்ன சொல்லி கொஞ்சுவாங்க, துரை அப்படின்வாங்க. துரைன்னா மீனிங் என்ன தெரியுமா உங்களுக்கு? யாரை துரைன்னு சொல்லுவாங்க? வெள்ளைக்காரனாக தாங்க துரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அம்மா அவ்வளோ கருப்பான பிள்ளை எடுத்து, என் துரைப்பா நீ, என் துரை வந்திருக்கான்னுவாங்க. அப்போ எந்த தாயுமே தன்னுடைய குழந்தை கருப்பா பிறந்தாலும் வெள்ளையா பிறந்தாலும் அழகற்று பிறந்தாலும் எல்லா தாய்க்கும் தகப்பனும் அந்த குழந்தை என்ன குழந்தை தான்? அழகுள்ள குழந்தை தான். இந்த இடத்துல மோசையினுடைய தாயார் அந்த குழந்தைய அழகுள்ள குழந்தைன்னு பார்க்கிறது தோற்றத்தின்படியான அழகு அல்ல. அந்த குழந்தைய பிறந்து கையில எடுக்கும் போது அந்த தாயாருக்கு அந்த குழந்தைய குறித்து ஒரு பெரிய விஷன் வருது. இது சாதாரணமான குழந்தை இல்லை. இத்தனை நாட்களும் பொம்பளை பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கத்திருந்த ஆண் பிள்ளைய கத்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த குழந்தை ஏதோ ஒன்று செய்ய போகுது. இந்த குழந்தைய கொண்டு கத்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாரு. இந்த குழந்தைய நம்ம சாகடிக்க கூடாது. இந்த குழந்தைய கண்டிப்பா நம்ம வளர்த்தணும். இதை எப்படியாவது பாதுகாக்கணும்னு சொல்லி அத்தனை எதிர்ப்பின் மத்தியிலையும் அந்த குழந்தைய அழகுள்ள குழந்தை என்கிற விஷன் அவங்க அம்மா மேல இருந்துச்சு. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு அம்மாவுக்கும் பிள்ளை மேல இருக்கிற விஷன் உங்களுக்கு முதல்ல கிடைக்கட்டும். உங்க பிள்ளை தூரத்தில் இருக்கலாம், உங்க பிள்ளை பின்மாறி இருக்கலாம், உங்க பிள்ளை ஒருவேளை மோசமான சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா நீங்க விடாதீங்க. அந்த பிள்ளைக்குள்ள கத்தர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு அந்த பிள்ளைய கத்தர் கொடுத்திருப்பாரே, ஆனால் அது சும்மா தரல சிஸ்டர். உங்க கையில கத்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைய நீங்க இழந்துட கூடாது. அந்த பிள்ளை மேல கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் உங்களை ஜெபிக்க வைக்க போகிறது. நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். உங்க ஜெபம் அந்த பிள்ளையை காப்பாற்றும். அந்த பிள்ளை ஒரு நாள் அந்த பிள்ளை மேல் இருக்கிற தரிசனத்தை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. முதல்ல தரிசனம் யாருக்கு தான் வந்துச்சு அப்படின்னா, முதல் யாருடைய கண்ணு திறந்துச்சுன்னா அம்மாவுடைய கண்ணு தான் ஃபர்ஸ்ட் திறந்துருச்சு. ஆனா மோசே தன்னை குறித்து தன்னை மேல ஆண்டவர் இவ்வளவு பெரிய விஷன் வச்சிருக்கிறார்ன்ற கண்கள் எப்ப அவனுக்கு திறந்துச்சுன்னா 80 வயசு தாண்டி தான் அவனுக்கு அந்த விஷனே வந்துச்சு. 80 வயசு தாண்டி தான் நான் யாரு, கத்தர் என்ன எதுக்கு அழைச்சிருக்கிறாருன்னா அந்த பிள்ளைக்கு 80 வருஷம் தாண்டி தெரியுது. ஆனா தாய்க்கு எப்ப தெரிஞ்சு தெரியுமா? பிறக்கும் போதே தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு அப்பாவுக்கும் ஒவ்வொரு அம்மாவுக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் கையில கொடுக்கும் போதே உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா, பிள்ளைய குறிச்ச விஷன் உங்களுக்கு வரணும்.
நீங்க வளர்க்கிறது ஒரு ஊழியக்காரனை, நீங்க வளர்க்கிறது ஒரு ஊழியக்காரிய, நீங்க வளர்க்கிறது ஒரு தொழில் அதிபரை, நீங்க வளர்க்கிறது ஒரு தீர்க்கதரிசிய, நீங்க வளர்க்கிறது ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டிய. இதை மறந்துடாதீங்க. ஒரு பரிசுத்தவான வளர்த்துறவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு ஊழியக்காரனை வளர்த்துற அம்மா அப்பா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு ஊழியக்காரரை வளர்த்துற அம்மா அப்பா எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு முன்னாடி நீங்க சாட்சியா இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி நீங்க பொறுமைசாலியா இருக்கணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஆகாரம் மாதிரி நீங்க விட்டுறக்கூடாது. உன் வயிற்றுல பிறக்கிற பிள்ளை துஷ்டனா இருப்பான், எல்லாருடைய கையும் அந்த பிள்ளைக்கு விரோதமா இருக்கும், அந்த பிள்ளை போற இடத்துல எல்லாம் சண்டை போடும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்த உடனே அப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு வேண்டாம், புடுங்கி வெளியே போடுங்க, அப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு தர்றது ஒண்ணுதான், தராம இருக்கிறது ஒண்ணுதான், அதுக்கு எதுக்கு எனக்கு வயிற்றுல கொடுத்தீங்க, இவ்வளவு பாடு நான் எதுக்கு அனுபவிக்கணும், வேண்டவே வேண்டான்னு சொல்லி தீவிரமா அன்றைக்கு ஆகார் மட்டும் நின்றுங்கன்னா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டிருப்பாரா? கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டிருப்பாரா? தன்னுடைய பிள்ளை துஷ்டமான பிள்ளைன்னு தெரிஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த அம்மாவுக்கு என்ன இல்லைன்னா விஷனே இல்லை, தரிசனமே இல்லை. சரி ஏதோ பிறந்தா போதும். ஏன்னா அவங்களுடைய வளர்ப்பும் வித்தியாசமா இருந்துச்சுல்ல. அவங்க அம்மா அப்பா அவங்கள கேர் எடுக்கல, அவங்க அம்மா அப்பா அவங்கள நல்லவங்களா பார்க்கல. அப்படி இருந்திருந்தா அந்த பிள்ளை அடிமையா இருக்காது. இப்போ அதனால இவங்க வளர்ந்தது மாதிரியே அந்த பிள்ளைய வளர்த்த நினைக்கிறாங்க. சிஸ்டர், நீங்க வளர்ந்தது மாதிரி உங்க பிள்ளைய வளர்த்தாதீங்க. பிரதர், நீங்க வளர்ந்தது மாதிரி உங்க பிள்ளைய வளர்த்தாதீங்க. நீங்க கஷ்டத்துல வளர்ந்திருக்கலாம், நீங்க உங்க அம்மா அப்பாவுடைய பாசமே தெரியாம வளர்ந்திருக்கலாம், உங்க அம்மா அப்பா உங்க மேல கேர் எடுக்காம வளர்ந்திருக்கலாம், நீங்க தெருவில் வளர்ந்திருக்கலாம், அனாதைய போல வளர்ந்திருக்கலாம். ஆனா உங்க பிள்ளை அப்படி வளரக்கூடாது, உங்க பிள்ளைய நீங்க அப்படி வளர்க்க விடக்கூடாது. நீங்க அந்த பிள்ளைக்கு அதிகாரி, நீங்க அந்த பிள்ளைக்கு தகப்பன், நீங்க அந்த பிள்ளைக்கு தாய். உங்க வம்சத்திலிருந்து, பிள்ளையினுடைய வம்சத்திலிருந்து அந்த தலையெழுத்து மாறணும், நிச்சயமா மாறணும். நீங்க கடந்து வந்த சூழ்நிலை உங்க பிள்ளைக்கு பார்க்க கூடாது. அதுக்கு நீங்க தான் பிரயாசப்படணும், அதுக்கு நீங்க தான் வேதனை அனுபவிக்கணும். நீங்க நிறைய நேரத்தில் மறைச்சு தான் வைக்கணும். உங்க சந்தோஷத்தை எல்லாம் நீங்க தியாகம் பண்ணணும், உங்க பிள்ளைக்காக தியாகம் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு இருக்கிற நிறைய அப்பா அம்மாங்க பிள்ளைக்காக தியாகம் பண்றவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. நான் எதுக்கு அவனுக்கு தியாகம் பண்ணணும்? அவன் வாழ்க்கையை அவன் வாழட்டும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் அப்படிதான் இருப்பேன், நான் போன் பார்ப்பேன், நான் சாப்பிடுவேன், நான் வெளியே போவேன், நான் சுத்துவேன். இல்ல, அந்த மாதிரி அம்மா அப்பாவா நீங்க இருக்காதீங்க. இந்த உலகம் மாறிட்டே இருக்குது. நிறைய பேர் படிப்புல ரொம்ப அதிகமானதுனால, ஸ்ட்ரெஸ் ஆனதுனால அவங்க பிள்ளைகளை விட்டு எங்கெங்கயோ போறாங்க. பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு வேலைக்காரங்களிடத்துல வளர்றாங்க, பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு எங்கெங்கயோ வளர்ந்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா தங்களுடைய சொகுசை தான் சிலர் பார்க்குறாங்க. உங்களுடைய சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், ஆனா உங்களை நம்பி தந்த பிள்ளைகளை நீங்க இப்படி நட்டாட்டுல விடலாமா? உங்களை நம்பி தந்த பிள்ளைகளை இப்படி விடலாமா? அவங்களுக்காக நீங்க தானே கேர் எடுக்கணும், நீங்க தானே ஜெபம் பண்ணணும். நீங்க ஆகார் அல்ல, நீங்க மோசையினுடைய தாயா நீங்க மாறணும். நீங்க ஆகாருடைய வம்சத்தாராய் அல்ல, நீங்க மோசையினுடைய தாய் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். நான் நம்புறேன் கர்த்தர் இப்பொழுது இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது நிறைய பேருக்கு அவங்க பிள்ளைகளை குறிச்ச ஒரு பெரிய விஷனை கர்த்தர் தரப்போறாரு. நீ அழகுள்ள பிள்ளையா கர்த்தர் இந்த பிள்ளைய பான பண்ண போறாரு. இதுவரைக்கும் அசிங்கமான பிள்ளையா உங்க கண்களில் தெரிஞ்சிருச்சு, பொல்லாதவனா தெரிஞ்சிருச்சு. இப்போ கர்த்தர் காண்பிக்கிறார், அவன் மட்டும் நல்ல பிள்ளையா மாறிட்டான்னா இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்வான். மகளே, அந்த குழந்தை மட்டும் நல்ல பிள்ளையா மாறிச்சுன்னா அந்த பிள்ளை இந்த உலகத்தை கலக்கிற பிள்ளையா மாறும். இப்போ கர்த்தர் அந்த விஷனை கர்த்தர் உங்களுக்கு தரும்போது கரங்களை தட்டி உங்க பிள்ளைக்காக ஆண்டவர் உங்க பிள்ளைய மீட்டு கொண்டு வருவார். ஆண்டவர் உங்க பிள்ளைய மீட்டு கொண்டு வருவார். உன் பிள்ளைக்காக நீ வடிக்கிற கண்ணீர் வீணா போகாது, உன் பிள்ளைக்காக நீங்க போட்டிருக்கிற முழங்கால் வீணா போகாது. அவனுக்கு நீங்க சொன்ன அத்தனை தரிசனமும் நிறைவேறும், உங்க வாயினால் நீங்க உச்சரித்தது நிறைவேறும், நீங்க சொன்னது நிறைவேறும். உங்க வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை சாதாரணமானது அல்ல. ஏசப்பா உங்க வாயில வச்ச வார்த்தை, உன் பிள்ளைக்காக நீ ஆசீர்வதிச்சு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை அப்படியே நிறைவேற போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமோதித்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். என் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹalleluya. அக்கரைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன்,
தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். சொல்லோ, அக்கரைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாதே. எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாதே. பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதை இல்லா இடத்தில் புது பாதை தோன்றிடும். பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதை எல்லா இடத்திலும் புது பாதைகள் தோன்றிடும், புது பாதைகள் தோன்றிடும். அக்கரைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை. கைகளை மேல தட்டி, அக்கரைக்கு நான் செல்வேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை. திரும்ப திரும்ப அக்கரைக்கு, அக்கரைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். கடினமாக உழைத்தும் வெறுமையை காண்கிறேன், எதிர்காற்றால சோர்ந்து நான் தனித்து நிற்கின்றேன். கடினமாக உழைத்தும் நான் வெறுமையை காண்கிறேன், எதிர்காற்றால சோர்ந்து நான் தனித்து நிற்கின்றேன். படகில் ஏறி பேச துவங்கினீர், உம் வார்த்தையின் வல்லமையால் என் வாழ்வை மாற்றி. பாடுவோம். என் படகில் ஏறி பேச துவங்கினீர், உம் வார்த்தையின் வல்லமையால் என் வாழ்வை மாற்றினீர், என் வாழ்வை மாற்றி. இப்ப சொல்லும், அக்கரைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை மாறும். அக்கரைக்கு நான் செல்வேன். கந்தலரம் சொல்லோ, இயன்ற மட்டும் முயன்றேன், பலவீனம் மேற்கொண்டதே. இனி தொடரவே முடியாதென்று நம்பிக்கை இழந்தேனே. இயன்ற மட்டும் முயன்றேன், பலவீனம் மேற்கொண்டதே. இனி தொடரவே முடியாதென்று நான் நம்பிக்கை இழந்தேனே. கைகளை பிடித்தீ, நம்பிக்கை கொடுத்தீ, புது பலனை தந்து என்னை மீண்டும் எழுப்பினீ. சொல்லுங்க பகலம். கைகளை பிடித்து, ஆமென், என்னை மீண்டும் எழுப்பினீ, என்னை மீண்டும். இப்ப கைகளை மேல கட்டி, அக்கரைக்கு நான் செல்வேன், ராஜா. இந்த வருஷம் ஆமென், அக்கரைக்கு நான் செல்வேன். ஹல்லேலூயா. என் தலைமுறை உம்மை காணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த ஆண்டு கண்டிப்பாக நமக்கு அடுத்த லெவல் ஒரு கர்த்தர், அடுத்த அக்கறைக்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. அதற்கு திறக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் கண்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஸோ இன்னையிலிருந்து ஒவ்வொரு அம்மா அப்பாவும் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்காக எதோட ஜெபம் பண்ணுங்கன்னா, ஒரு விஷனோட ஜெபம் பண்ணுங்க, ஒரு விஷனோட ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு என் பிள்ளை ஆண்டவர் பிரயோஜனமாக மாற்றணும்.
நீங்க சொல்லுங்க. நான் நம்புறேன், நீங்க என்னென்ன ஆசீர்வாதத்தினால உங்க பிள்ளைகளை அளக்குறீர்களோ அந்த பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக தங்கி இருக்கும். இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா, அதான் அவங்க சொல்றாங்க, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உங்களுக்காக வளர்த்துவேன்னு சொல்லி அண்ணால் ஒரு பொருத்தனை பண்றாங்கல்ல, எனக்காக நீ வளர்த்துவேன்னு சொல்லிட்டல, இனி உனக்கு ஒரு குழந்தைய தராம இருக்க மாட்டேன்னு கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுத்தாருல, நீங்க இதே வார்த்தையை சொல்லுங்க. நீங்க மட்டும் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருங்க ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அதனுடைய தலையிலே சவரன் கத்தி படுவதில்லை, நான் உமக்காக நான் வளர்த்துவேன், உமக்காக வளர்த்துவேன். அதனால பிள்ளைங்க மேல தயவு செய்து ஒரு விஷன் வரட்டும். நீங்க வளர்த்துறது ஒரு முக்கியமான ஒரு நபரை, நீங்க 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 தாய் தகப்பனா இருக்கிறது ஒரு நீங்க சொல்லலாம், அவன் ஆகாவளி பாஸ்டர், அவன் ஆகவே மாட்டான். நீங்க போய் ஏன் பிள்ளைய சொல்றீங்க, அவன் துன்மார்க்கன், அவன் அந்த பொண்ணு வந்து துஷ்ட மனுஷி. இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய தவறான ஒப்பீனியன் இருக்கலாம். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒப்பீனியன் இருந்தால் கூட பரவாயில்ல. பெத்த பிள்ளைங்க மேலே உங்களுக்கு எப்படி அந்த பிள்ளை நடந்துக்கிற விதத்தை வச்சு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் வரக்கூடாது. உங்களுக்கு அந்த பிள்ளையை பார்க்கும்போது என்ன வேணும் அப்படின்னா, இந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளை, இந்த பிள்ளையை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு. ஒருவேளை ஏதோ ஒரு தகப்பன், ஏதோ ஒரு தாய் அழுது கொண்டே இந்த இடத்துல இருக்கலாம், பாஸ்டர் என் பிள்ளைய நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்குது, என் பிள்ளை ஒன்றும் இல்லாமல் போயிடுவானோ, இப்போ என் பிள்ளை கடந்து போகிற பாதை ரொம்ப மோசமாக இருக்குது, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, விஷனே இல்லை, எதிர்காலமே இல்லை, அவனை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது, அவன் எப்படி ஆவானே தெரியல அப்படின்னுலாம் கவலையா இருக்கலாம். இல்லை, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க காப்பாற்றுங்க. உங்களை மிஞ்சி கர்த்தர் எதையும் செய்ய மாட்டாரு. கர்த்தர் உங்க கையில தான் அந்த குழந்தைய கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் பாவம் செய்திருப்பார்களோ இல்லையோ, அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு யோபுக்கு தெரியாது. ஆனா அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தருடைய லக்கத்தின்படியே அவன் வந்து பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய பிள்ளையினுடைய பாவத்திற்காக திறப்பில் நின்றவன் தான் யோபு. என் பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என் பிள்ளைக்கு மன்னிப்பு கேட்க தெரியாது, என் பிள்ளைக்கு பலி செலுத்த தெரியாது அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் பலி செலுத்தினவன். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பிள்ளைகளுடைய பாவத்துக்காக எத்தனை பேர் திறப்பில் நின்றுருக்கீங்க? ஊரில் உள்ள நிறைய பேருடைய பாவத்திற்கு திறப்பில் நின்றுருக்கீங்க. ஆண்டவரே, இவன் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருக்கிறேன், அவன் பண்ண பாவத்தை மன்னிச்சிருக்கிறேன், சிறைச்சாலை இருக்கிறவங்க பாவத்தை மன்னிச்சிருக்கிறேன். உங்க வீட்டுக்காரருடைய பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? எங்க வீட்டுக்கார அம்மாவுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் பலி செலுத்தி இருக்கிறீங்க? ஆண்டவரே, என் பிள்ளை இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் போல தெரியுது, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பிள்ளை பண்ண தப்பை மன்னிச்சிருங்க ஆண்டவரே கேட்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்க கையில ஒரு பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு அம்மா அப்பாவும் உங்க கையை அப்படியே எடுத்து உங்க கையில, இப்போ உங்க பிள்ளை 30 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், ஆனா இப்ப கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற ஒரு சின்ன குழந்தையா அதை நினைச்சு உங்க கண்ணதை பார்த்து உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லி இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் இதை நடத்துறதை நான் உணர்றேன், உங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்காக உணர்றேன். ஒவ்வொரு அப்பாவும் தயவு செய்து என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளையா நினைச்சு உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லி அவன் மேல ஒரு பெரிய விஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவரே, என் மூத்த பிள்ளை மேல நீங்க வச்சிருக்கிற அபிஷேகம் மகா பெரிய அபிஷேகமா இருக்கிறதற்காக நன்றி. கட்டுகளை உடைக்கவும், ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்பவும், லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவும், பேச ஆரம்பித்தா ஜனங்கள் எல்லாரும் அழுது ஒப்பு கொடுக்கிற அபிஷேகம் அவன் மேல, பாடலின் அபிஷேகம் அவன் மேல, இசைக்கருவினுடைய அபிஷேகம் அவன் மேல. ஓ ஹல்லேலூயா. அந்த பிள்ளைய உமக்காய் நிற்கிற, வருங்காலத்தில் உங்க வருகை தாமதிச்சுன்னா உங்களுக்காக நிற்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாய், ஓ வல்லமை உள்ள ஒரு தேவ மனுஷனாய் நான் என்னுடைய கண்களால பார்க்கிறேன். சின்ன பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய், ஆளுகை செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய், எவ்வளவு பெரிய சூழ்நிலையும் சமாளிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனாய், அநேகருடைய குடும்பத்திற்கு ஆலோசகனாய், ஹல்லேலூயா, நிறைய பேரை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய், லட்சங்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு தீபமாய் நிற்கிற இடத்திலே அவன் மூலமாய் அற்புதங்கள், கை விரல் அசைகள், விரல்கள் மூலமாய் அற்புதங்கள், வாயை திறந்தா கர்த்தர் கட்டு வைக்கிற வார்த்தைகளாலே என் பிள்ளையை இப்பொழுது நிரப்புவீராக.
திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் பிள்ளைகளா நினைச்சு நான் ஜெபிக்கிறேன். ஐயா, அந்த பிள்ளைங்க மேல ஒரு தரிசனம், அந்த பிள்ளை இந்த கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய வார்த்தையை, இங்க பேசப்படுகிற உம்முடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளை அது மாற்று பிள்ளை அல்ல. அந்த பிள்ளை மேல ஒரு நோக்கம் இருக்குது. இல்லைன்னா இந்த இடத்துல வாசப்படிக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க, இல்லைன்னா இந்த சத்தம் கேட்க மாட்டாங்க. அந்த பிள்ளையை குறித்து யார் என்ன சொன்னாலும் இப்ப உம்முடைய ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன், சீக்கிரமா கையை பிடிச்சு அடுத்த ஒரு லெவல்ல என் பிள்ளையை கொண்டு போய் வைத்து நீர் அலங்கரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit. கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். ஹalleluya, ஆமென். ஸோ இந்த ஜெபத்தை இன்னையோட நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் டெய்லி ஜெபிக்கணும். அந்த விஷனை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் மாற்றக்கூடாது. விஷன் ஆண்டவர் உங்கள் பிள்ளைங்க மேலே உங்களுடைய கண்கள் திறக்குது. ஒரு விஷயத்தில் உங்கள் கண்கள் திறந்து பார்த்துச்சுன்னா உடனே இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல இந்த டம்ளர் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த டம்ளரை நான் பார்க்குறேன், இதான் என்னுடைய பார்வை. பார்த்த உடனே நான் உங்களை பார்த்து என்ன சொல்லுவேன்னா, என் கையில் என்ன இருக்குது? சத்தமாக சொல்லுங்க. டம்ளர் இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்னை பார்த்து சொல்லுவீங்க, உங்கள் கையில் டம்ளர் இல்லையே, உங்கள் கையில் செல்ஃபோன் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஹலோ, நான் என்ன சொல்லுவேன்? உங்கள் கண்ணை நல்லா பாருங்க, உங்கள் கண்ணை நல்லா பாருங்க, என் கையில் என்னதான் இருக்குது? நீங்கள் திரும்பி சொல்கிறீங்க, நான்லாம் நம்ப மாட்டேன், என் பார்வைக்கு எதுவாக தான் தெரியுது, எனக்கு செல்ஃபோனாக தான் தெரியுது. ஆனால் நான் இதை எதாக தான் பார்க்குறேன்? என்னுடைய விஷன் இதை டம்ளராக பார்த்ததுனால யார் சொன்னாலுமே நான் இதை செல்ஃபோன்னு ஒத்துக்க மாட்டேன், எதுன்னு தான் ஒத்துக்குவேன். எத்தனை பேர் சொன்னாலும் இதே மாதிரி தான் ஆவிக்குரிய விஷயம். ஒன்றை குறித்து நீங்கள் தரிசனத்தோட பார்த்தீங்க, இதில் ஆண்டவர் இப்படி செய்ய போறாரு, இப்படி கொண்டு வர போறாரு அப்படின்றத நீங்க பார்த்தீங்க. சுத்தி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் விரோதமா சொல்லுது, இது அப்படி இல்லைன்னு சொல்லுது. ஆனா உங்க கண்ணினுடைய தரிசனத்தை நீங்க மாற்றவே கூடாது. ஏன் அப்படின்னா அந்த தரிசனத்தை உண்டாக்குறவர் கர்த்தர், சொல்லுகிறவர் கர்த்தர். அந்த தரிசனம் உங்களுடைய தரிசனம் அல்ல, அது கர்த்தருடைய தரிசனம். அதனால எத்தனை பேர் பேசினாலும் அந்த தரிசனத்தை மட்டும் நீங்க மாற்றாதீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எடுத்து போடாதீங்க. அதுக்கு தகுந்தது போல உங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஏசப்பா வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். சொல்லுங்க, கையை வைத்து ஒரு 10 டைம் சத்தமா சொல்லி, என் கண்களை திறந்தருளும், 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 என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா.